வைத்திய செலவு. ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலன் மோசமாகிவிட்டது. ஆனால் வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை. அதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கும் சேட்டை அணுகினான். சேட்டும் பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டான். என் உடல் நலம் தேடியதும் என்னுடைய உயர் ஜாதி அரேபிய குதிரையை நல்ல விலைக்கு விற்று பணம் தருவதாக சொன்னான். சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தார். பணத்தை பெற்றுக் கொண்ட தெனாலிராமன் சிகிச்சையை ஆரம்பித்தார். பல மாதங்கள் ஆயின. தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை. அதனால் சேட்டு தெனாலிராமனை சந்தித்தார். அவரிடம் உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே, இன்னும் தரவில்லையே என்றார். ஆனால் யோசித்த ராமன் அநியாய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என, சரி குதிரையை விற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா என்று அவரையும் அழைத்துக் கொண்டு சந்தைக்கு புறப்பட்டனர். போகும்போது குதிரையின் கூடவே ஒரு பூனையையும் அழைத்து சென்றான். சந்தையில் ஒருவன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரையின் விலை என்ன என்றார். குதிரையின் விலை 1 பவுன் தான். ஆனால் இந்த பூனையின் விலை 500 பவுன். ஆனால் இந்த பூனையும் சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரையை கொடுப்பேன் என்றார். அதன் பின் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கி சென்றார். பின் சேட்டிடம் 1 பவுனை மட்டும் கொடுத்தார். ஆனால் 1 பவுனை வாங்க மறுத்துவிட்ட சேட், குதிரை அதிக விலைக்கு போகும் என நினைத்துதானே உனக்கு பணம் கொடுத்தேன் என்றார். அதற்கு தெனாலிராமன், ஐயா, குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அதன்படியே குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே, இது என்ன நியாயம் என்றான். இறுதியில் அவர்கள் வழக்கு மன்னரிடம் சென்றது. மன்னரை வழக்கு நன்கு விசாரித்து பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு வழங்கினார். நீதி, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். எங்க வீடு மாதிரி உங்க வீட்லயும் சூடுபட்ட புரோகிதர்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாயார் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. தாய் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவரது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். வைத்தியரை அழைத்து உடலை பரிசோதிக்க செய்தார். பரிசோதனை செய்த வைத்தியரும், தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள், விரைவில் சிவலோகம் சென்றிடுவார்கள் என்று கூறினார். இதனால் மன்னர் வேதனையுற்றார். பிறகு தன் தாயிடம், அம்மா, உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்றார். அதற்கு அந்த தாய், மாம்பழம் தான் வேண்டும் என்றார். அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலம் அல்ல. இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வருவதற்கு ஏற்பாடு செய்தார். மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அந்த தாயார் மரணம் அடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தனது தாயார் மரணம் அடைந்ததை எண்ணி மன்னர் மிகவும் வேதனை அடைந்தார். அதற்கு பரிகாரம் காண அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவரது ஆத்மா சாந்தி அடைய தங்கத்தால் 108 மாங்கனிகளை 108 புரோகிதர்களுக்கு தர வேண்டும் என்றனர். சரி என்ற மன்னர் சில நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானதும் அவற்றை 108 புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார். இச்செய்தி தெனாலிராமனுக்கு வேதனை அளித்தது. புரோகிதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணினான். அதன்படியும் செயலாற்ற துணிந்தான். புரோகிதர்களை சந்தித்து, என் அம்மாவிற்கு திதி வருகிறது, அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள், என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றார். புரோகிதர்களும் மகிழ்ந்து ராமன் வீட்டிற்கு வந்தனர். அவனும் அவர்களை வரவேற்று உட்கார செய்தான். பின் கதவுகளை நன்கு தாளிட்டு பூட்டிக் கொண்டான். ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ அம்மா வென்று கதறினார்கள். பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர். இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவில் அடங்கா கோபம் கொண்டார். தெனாலிராமனை பார்த்ததும், ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய் என்று கேட்டார். மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும், நான் சொல்லுவதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன். என் தாயார் உடல் நலமில்லாதிருந்து இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி சொன்னார்கள். நான் சூடு போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார்கள்.
ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடையும் புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியேதான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன். இதில் என்ன தப்பு என்று மன்னரிடம் கேட்டான் தெனாலிராமன். இதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமாக இருக்கிறதே என்றார். இல்லை அரசே, விளக்கமாக கூறுகிறேன், சற்று கேளுங்கள் என்றார். முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய 108 பொன்மாங்கனிகள் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் ஆத்மா சாந்தியடையும் என்று சொன்னார்களே, அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே. அது போலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால் தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான். இதை கேட்ட மன்னர் நகைத்து விட்டார். தெனாலிராமனை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார். நீதி, பரிகாரம் என்ற பெயரில் கொள்ளையடிக்க கூடாது.